நான் சைபர் ஜெயில வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இவர் மட்டும் இல்ல, நிறைய இன்ஸ்டா போஸ்ட் டிக்டாக் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்தேன். உண்மையிலே வந்துட்டு அந்த பிள்ளைய வந்து கற்பழிச்சா கொலை பண்ணாங்களா இல்ல காசுக்காக கொலை பண்ணாங்களா? ஏன்னா அந்த பிள்ளையோட ஏடிஎம் கார்டு கொன்னதுக்கு அப்புறம் 5 டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காசு வெளியாக்குறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெளியே படிப்பீங்க, நிறைய பேர் வெளியே வேலை செய்வீங்க. நீங்கள் சில ஆப்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்ன ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்களுக்கு தேவா பேசுகிறேன். நேற்று வந்து எல்லாமே ஒரு சம்பவத்தை வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய டிக்டாக் வீடியோஸ், நிறைய இன்ஸ்டா போஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிள்ளை வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் பிடிஎம் செட் வந்துட்டு என்னென்ன வெளியாக்கியிருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த பிள்ளை வந்து கற்பழிச்சுலாம் வந்து கொலை பண்ணல. அந்த மாதிரி தடயம் எதுவுமே இல்லை. அவங்க வந்துட்டு தலையில் அடித்து தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையோட லேப்டாப்பு, கேஷு, வாலெட்டு, ஏடிஎம் கார்டு எல்லாமே வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையோட ஏடிஎம் கார்டு கொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு 5 டிஃப்ரெண்ட் பிளேஸில் காசு வெளியாக்குறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எந்த இடத்துல வந்து ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பிடிஆர்எம் செட்டே ஒஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெளியாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த பிள்ளை வந்து கற்பழிச்சுலாம் வந்து கொலை பண்ணல, அதெல்லாம் வந்துட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து டெலிவர் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளையோட ஃபோட்டோஸ் வந்து எங்கேயுமே வந்து ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டுக்குள்ளேயே வந்துட்டு 20 to 30 வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அந்த பிள்ளையை வந்து கற்பழிச்சு தான் வந்து கொலை பண்ணாங்கன்ட்டு. இன்ஸ்டால் வந்துட்டு எல்லாமே ரீபோஸ்ட் ஸ்டோரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிள்ளையை வந்து கற்பழிச்சு தான் கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியல அப்படின்னா அதை பற்றி ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஏன் ஆஃப் டே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அது ஒரு நியூஸு, அந்த சைட்டு வந்து பார்த்தா அது ஒரு உயிர். ரெண்டாவது, நிறைய பேர் வந்து வெளியே படிப்பீங்க, வெளியே வேலை செய்வீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சில ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மை டிஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் பி சேஃப், லைஃப் 360, விஎஸ்பி, பிடிஆர்எம், இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிங்க. நாளைக்கே ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிலாம் அதில் எமர்ஜென்சி பட்டன் ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா வித்தின் 3 to 5 minutes வந்து போலீஸ் அந்த இடத்துல வந்து ரீச் பண்ணிட முடியும். உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியல, ஒரு நியூஸ் பற்றி தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அதை எங்கேயுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறது கூட தப்பு இல்லை, ஆனால் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறீங்க. நேற்று ஒரு பையனை வந்து பார்க்கலாம், அது ஒரு கண்டெய்ன் ஆக்கிட்டான் அந்த பையன். லைக் வந்து பின்னால் வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து போட்டு ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி மாதிரி அந்த பிள்ளை வந்துட்டு இந்த மாதிரி கெடுத்துட்டாங்க, இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்னு இன்னும் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி வந்து பேசுகிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா இல்லாட்டி உங்கள் தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்து இந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம் தானே? நான் வந்துட்டு தயவு செஞ்சு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியல அப்படின்னா அதை பற்றி ஷேர் பண்ண வேணாம். அது இல்லாமல் யோசிச்சு பாருங்களேன், அந்த ஃபேமிலி பற்றி யோசிச்சு பாருங்களேன். அந்த பக்கம் ஒரு உயிர் இறந்துட்டாங்க, அதுலேயும் வந்து நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணி தான் இறந்தாங்கன்னு சொல்கிறப்ப அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். சரியா? நான் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நியூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை, ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? முடிஞ்சளவுக்கு அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த பிள்ளையோட ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும். அந்த ஆப்ஸ்லாம் வந்துட்டு மறக்காமல் டெவலப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். நான் சைபர் ஜெயில வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, நிறைய இன்ஸ்டா போஸ்ட் டிக்டாக் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்தேன். உண்மையிலே வந்துட்டு அந்த பிள்ளையை வந்து கற்பழிச்சா கொலை பண்ணாங்களா இல்லை காசுக்காக கொலை பண்ணாங்களா? ஏன்னா அந்த பிள்ளையோட ஏடிஎம் கார்டு கொன்னதுக்கு அப்புறம் 5 டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காசு வெளியாக்குறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெளியே படிப்பீங்க, நிறைய பேர் வெளியே வேலை செய்வீங்க. நீங்கள் சில ஆப்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்ன ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்களுக்கு தேவா பேசுகிறேன். நேற்று வந்து எல்லாமே ஒரு சம்பவத்தை வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய டிக்டாக் வீடியோஸ், நிறைய இன்ஸ்டா போஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிள்ளை வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் பிடிஎம் செட் வந்துட்டு என்னென்ன வெளியாக்கியிருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த பிள்ளை வந்து கற்பழிச்சுலாம் வந்து கொலை பண்ணல, அந்த மாதிரி தடயம் எதுவுமே இல்லை. அவங்க வந்துட்டு தலையில் அடித்து தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையோட லேப்டாப்பு, கேஷு, வாலெட்டு, ஏடிஎம் கார்டு எல்லாமே வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையோட ஏடிஎம் கார்டு கொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு 5 டிஃப்ரெண்ட் பிளேஸில் காசு வெளியாக்குறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எந்த இடத்துல வந்து ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பிடிஆர்எம் செட்டே ஒஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெளியாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த பிள்ளை வந்து கற்பழிச்சுலாம் வந்து கொலை பண்ணல, அதெல்லாம் வந்துட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து டெலிவர் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளையோட ஃபோட்டோஸ் வந்து எங்கேயுமே வந்து ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டுக்குள்ளேயே வந்துட்டு 20 to 30 வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அந்த பிள்ளையை வந்து கற்பழிச்சு தான் வந்து கொலை பண்ணாங்கன்ட்டு. இன்ஸ்டால் வந்துட்டு எல்லாமே ரீபோஸ்ட் ஸ்டோரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிள்ளையை வந்து கற்பழிச்சு தான் கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியல அப்படின்னா அதை பற்றி ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஏன் ஆஃப் டே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அது ஒரு நியூஸு, அந்த சைட்டு வந்து பார்த்தா அது ஒரு உயிர்.
ரெண்டாவது, நிறைய பேர் வந்து வெளியே படிப்பீங்க, வெளியே வேலை செய்வீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சில ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மை டிஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் பி சேஃப், லைஃப் 360, விஎஸ்பி பிடிஆர்எம், இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிங்க. நாளைக்கே ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா அதில் எமர்ஜென்சி பட்டன் ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா வித்தின் 3 to 5 minutes வந்து போலீஸ் அந்த இடத்துல வந்து ரீச் பண்ணிட முடியும். உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியல, ஒரு நியூஸ் பற்றி தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அதை எங்கேயுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறது கூட தப்பு இல்லை, ஆனால் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறீங்க. நேற்று ஒரு பையனை வந்து பார்க்கணும், அது ஒரு கண்டெய்ன் ஆக்கிட்டான் அந்த பையன். லைக் வந்து பின்னால் வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து போட்டு ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி மாதிரி, அந்த பிள்ளை வந்துட்டு இந்த மாதிரி கெடுத்துட்டாங்க, இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்னு இன்னும் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி வந்து பேசுகிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா இல்லாட்டி உங்கள் தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்து இந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம் தானே. நான் வந்துட்டு தயவு செஞ்சு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியல அப்படின்னா அதை பற்றி ஷேர் பண்ண வேணாம். அது இல்லாமல் யோசிச்சு பாருங்களேன், அந்த ஃபேமிலி பற்றி யோசிச்சு பாருங்களேன். அந்த பக்கம் ஒரு உயிர் இறந்துட்டாங்க, அதுலேயும் வந்து நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணி தான் இறந்தாங்கன்னு சொல்கிறப்ப அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். சரியா? நான் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நியூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை, ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? முடிஞ்சளவுக்கு அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த பிள்ளையோட ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும். அந்த ஆப்ஸ்லாம் வந்துட்டு மறக்காமல் டெவலப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.